வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் 2024 கொஸ்டின் பேப்பர். அதாவது ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் 2ல ஏப்ரல் 24 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட பிரான்ச் அக்கவுண்ட் ப்ராப்ளம் 5 மார்க் ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? Fancy Clothes Limited opened a branch on 1st January 2020 at Delhi. The figures given below are for the year 2020. Goods sent to branch 25,000, cash sales 10,000, credit sale 18,000, cash received from debtors 16,000, discount allowed to them 300, cash sent to branch for expenses 3,500, stock on 31st December 2020 4,000. Prepare branch account. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து branch account ஓட சில expenses-உம் and இன்கம்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. கேஷ் சேல்ஸ் இருக்கு, கிரெடிட் சேல் இருக்கு. ஓகே, இப்ப வந்து கேஷ் சேல்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரான்ச் அக்கவுண்ட்ல போடுவோம். அண்ட் கிரெடிட் சேல் பாத்தீங்கன்னா நம்ம எங்க போடணும் அப்படின்னா டெட்டாஸ் அக்கவுண்ட்ல போடணும். அண்ட் டெட்டாஸ் அக்கவுண்ட்ல போட்டுட்டு நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெட்டாரோட க்ளோசிங் பேலன்ஸ். ஏன்னா இங்க பாருங்க, ஸ்டாக் ஓடது கொடுத்திருக்காங்க. ஸ்டாக் ஆன் 31st December 2020 கொடுத்திருக்காங்க. ஓகே, ஆனா வந்து டெட்டாஸோட க்ளோசிங் பேலன்ஸ் கொடுக்கல. நம்ம வந்து அதை கண்டுபிடிக்க போறோம் டெட்டாஸ் அக்கவுண்ட் மூலமா. எஸ், போடலாமா இந்த ப்ராப்ளம்? ஓகே, பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரான்ச் அக்கவுண்ட்ல எதெல்லாம் வருமோ அதை போட்டுடலாம். அதுக்கப்புறம் டெட்டாஸ் அக்கவுண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். எஸ், பாருங்க, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச்ன்றது நமக்கு வந்து டெபிட் சைட் போடுவோம். பாருங்க, 2 goods sent to branch 25,000. ஓகே, அப்புறம் கேஷ் சேல்ஸ் பாத்தீங்கன்னா கிரெடிட் சைட் வரும், போட்டாச்சு. பை கேஷ் சேல்ஸ் 10,000. அதுக்கப்புறம் கிரெடிட் சேல் நமக்கு டெட்டாஸ் அக்கவுண்ட்ல தான் வரும் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டார், இது பாத்தீங்கன்னா இதுவும் நமக்கு கிரெடிட் சைட் போடுவோம். கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டா 16,000 போட்டாச்சு. அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் அலௌட் டு தெம் பாத்தீங்கன்னா இது நமக்கு டெட்டாஸ் அக்கவுண்ட்ல போடணும். ஓகே, அதுக்கப்புறம் கேஷ் சென்ட் டு பிரான்ச் ஃபார் எக்ஸ்பென்சஸ், எக்ஸ்பென்சஸ்க்காக பிரான்ச்சுக்கு வந்து கேஷ் சென்ட் பண்றாங்க, இது வந்து நமக்கு டெபிட் சைட்ல போட போறோம். ஓகே, 3,500. அண்ட் இங்க க்ளோசிங் ஸ்டாக் இருக்கு இல்லையா, அப்ப அது வந்து நமக்கு கிரெடிட் சைடு வரப்போகுது. பாருங்க, பேலன்ஸ் கேரி டவுன்ல ஸ்டாக், ஸ்டாக் வந்து 4,000. இப்ப நமக்கு டெட்டார் என்ன அப்படின்னா தெரியாது. இப்ப இந்த டெட்டாரை இந்த டெட்டாஸ் அக்கவுண்ட் மூலமா நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, டெட்டாஸ் அக்கவுண்ட்ல என்னென்னலாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டார். இங்க வந்து நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் எதுவுமே இல்ல, சோ அது நம்ம போட வேண்டியது இல்ல. அப்ப நம்ம வந்து கிரெடிட் சேல் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு வரும் டெட்டாஸ் அக்கவுண்ட்ல. பாருங்க, கிரெடிட் சேல் 18,000. அதுக்கப்புறம் கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டாஸும் நம்ம வந்து இந்த டெட்டாஸ் அக்கவுண்ட்ல வரும். கிரெடிட்ல கேஷ் ரிசீவ்ட் 16,000. அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் அலௌட் டு தெம், இதுவும் நமக்கு டெட்டாஸ் அக்கவுண்ட்ல வரும். பாருங்க, டிஸ்கவுண்ட் அலோ 300. ஓகே, இப்ப நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணலாம். ஓகே, பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா 18,000 ரெண்டு சைடும். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா 16,300 தான் இருக்கு. அப்ப அந்த பேலன்ஸ் 1,700ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டார் தான். ஓகேவா, 18,000 இருக்கு கிரெடிட் சேல், நம்ம அதுல கேஷ் ரிசீவ்ட் வந்து 16,000, அப்புறம் டிஸ்கவுண்ட் அதுல அலௌட் வந்து 300. அப்ப பேலன்ஸ் என்ன அப்படின்னா நம்மள க்ளோசிங் டெட்டார்ஸ், அது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,700. ஓகே, இப்ப இந்த 1,700 தான் நம்மளோட க்ளோசிங் டெட்டார். அதை கொண்டு போய் நம்ம இந்த பிரான்ச் அக்கவுண்ட்ல போட போறோம். பாருங்க, போட்டாச்சு 1,700. ஓகே, பேலன்ஸ் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம போட்டாச்சு. இப்ப டெட்டாஸோட க்ளோசிங் பேலன்ஸும் கண்டுபிடிச்சு போட்டாச்சு. இப்ப நம்ம இதை பேலன்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஓகே, 25 பிளஸ் 3,500, இங்க 28,500 இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா 10,000, 16,000, 4,000, 1,700. ஓகே, அப்ப இந்த சைடு தான் நம்ம கிட்ட டோட்டல் ஜாஸ்தி இருக்கு. ஓகே, இதுவே பாத்தீங்கன்னா 20, இது 30, 31,700. ஓகேவா, டோட்டல். எஸ், பாருங்க, 31,700. இப்ப இந்த பேலன்சிங் ஃபிகர் எங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட். ஓகே, டெபிட் சைடு நமக்கு பேலன்ஸ் வந்திருக்கு இல்லையா, அது ப்ராஃபிட். ப்ராஃபிட் டு ஜெனரல் பேலன்ஸ். ஓகே, பாருங்க, ஜெனரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,200 தான் பிரான்ச் அக்கவுண்ட்ஸோட ப்ராஃபிட். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கு இல்லையா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வேற சாப்டர்ல இருந்து கேட்ட ப்ராப்ளம் நம்ம எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். Thank you for your patient listening.